கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஆவிக்குரிய ஞானம். மனுஷனுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும் பொழுது அவனுக்கு கிடைக்கக்கூடிய வெளிச்சம் 3 வகையான காரியங்களின் மூலமாக அவனுக்கு கிடைக்கும். ஒன்று, நாம் பார்க்கிற காரியம். இரண்டாவது, நாம் கேட்கிற காரியங்கள். மூன்றாவது, நாம் கற்பனை செய்து கொள்கிற காரியங்கள். இதை அடிப்படையாக கொண்டு வேத வசனம் ஒரு வார்த்தையை சொல்கிறது. நாம் அதை பார்க்கலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக சொல்கிறது. எழுதியிருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இங்கு 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் தான் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணின காரியங்கள் நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், கண், காது, நம்முடைய கற்பனை, இது 3ஐயும் தாண்டி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் தான் இந்த காரியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் முழுவதும் ஆவிக்குரிய ஞானத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய மனிதன், மாம்சத்துக்குரிய மனிதன், இவர்கள் 2 பேருக்குள்ள வித்தியாசம், ஆவிக்குரிய மனிதன் எப்படி ஆவிக்குரிய காரியங்களை பார்ப்பான் என்று சொல்லுகிற ஒரு சத்தியத்தை சொல்லுகிற நேரத்தில் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, நாம் பார்க்கிற காரியம், நாம் கேட்கிற காரியம், நம்முடைய கற்பனையிலே வருகிற காரியம். இதை தெளிவுபடுத்துறதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். நான் அடிக்கடி ஊழியத்தின் நிமித்தம் பல இடங்களுக்கு போவதுண்டு. சில நேரங்களிலே 1 மாதம் அல்லது 35 நாட்கள் எடுக்கும் நான் திரும்பி வருவதற்கு. நான் போகிற நாட்களிலே, நான் ஊழியத்தில் இருக்கிற நாட்களிலே, என்னுடைய 3வது மகன் அவன் ஃபோனில் அவன் பேசும்பொழுது அவன் சொல்லுவான், அப்பா, நான் கற்பனை செய்கிற கொள்கிற காரியங்களை நீங்கள் அறிய முடிகிறதா என்று சொல்லி. இது ஒரு கஷ்டமான ஒரு கேள்விக்கு உள்ள ஒரு பதில். அவன் கற்பனையாக யோசிக்கிற காரியத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் எதிர்பார்ப்பான், அவன் கேட்பான். அவன் என்ன விரும்புகிறான், என்ன சொல்ல வருகிறான்? அப்பா, நான் ஏதோ ஒரு காரியம் நீங்கள் வாங்கி கொண்டு வருவீர்கள் என்பது சொல்லுகிறதை நான் வாஞ்சிக்கிறேன், அதை நீங்கள் யோசிக்கிறீர்களா என்று சொல்லி தன்னுடைய கற்பனையை நான் புரிந்து கொள்ளும்படி சொல்லுகிறான். இன்னும் சில நாட்களுக்கு பிறகு நான் ஊரில் இருக்கும் பொழுது, வெளியில் இருக்கும் பொழுது, நான் ஏதாவது ஒரு கடைக்கு போய் சின்ன ஜாமானங்கள், ஏதாவது விளையாட்டு ஜாமானங்கள் அல்லது ஏதாவது சாப்பிடக்கூடிய ஸ்வீட்ஸ் ஏதாவது வாங்கி வைத்து விடுவேன். வாங்கி வைத்து விட்டு ஃபோனில் பேசும்பொழுது அவங்ககிட்ட சொல்லுவேன், தம்பி, நான் உனக்காக ஒரு மிட்டாய் வாங்கி வச்சுருக்கிறேன், ஒரு காட்பரிஸ் வாங்கி வச்சுருக்கிறேன், உனக்காக சின்ன ஒரு கார் வாங்கி வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லும் பொழுது அவன் நான் சொல்லுகிற காரியத்தை அவன் கேட்கிறான். இது 2வது படி. அவனுடைய கற்பனையிலிருந்து அவன் அடுத்த படிக்கு வந்து அவன் தன்னுடைய காதால் அவன் பார்க்க போகிற காரியத்தை அவன் அறிந்து கொள்கிறான். 3வது, நான் வீட்டுக்கு வந்த பொழுது உடனடியாக வந்த உடனே ஜெபம் பண்ணுற வழக்கம் உண்டு. ஜெபம் பண்ணி முடித்தவுடன் அவனுடைய கண்கள் என்னுடைய சூட்கேஸுக்கு நேராகத்தான் போகும். எப்படா அப்பா சூட்கேஸ் திறப்பாங்க, அதில் அவர் வாங்கி வைத்து கொண்டிருந்த காரியம் நான் பார்க்க முடியுமா என்று சொல்லி அவன் ஏங்கி நிற்பான். சூட்கேஸை திறந்து அவனுக்கு கொடுக்கும் பொழுது 3வது நிலையாக அவன் பார்க்கிறான். அப்போது அவனுடைய வாழ்க்கை முழுவதும் அல்லது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை முழுவதும் கற்பனை உலகத்தில் இருக்கும். அதற்கு பிறகு கேட்கிற ஒரு நிலைமையில் நாம் வருவோம், கேள்விப்படுவோம். 3வது, நாம் காண்போம். இந்த 3 வகையை வைத்து தான் நம்முடைய விசுவாசத்தின் காரியங்கள் காணப்படுவதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, ஐயா, உன்னுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டு கண்ணும் பார்க்கலையா, நீ காதால கேட்கவும் இல்லை, உன்னுடைய கற்பனையில் கூட நீ அதை பார்க்கவில்லை, ஆனாலும் தன் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள். அப்படின்னா என்னது? ஆண்டவர் தன்னுடைய நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு காரியத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை உங்களால் அறிந்து கொள்ளவே முடியாது. அவ்வளவு அருமையான ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். ஒருவேளை நாம் போய்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை, நாம் இந்த காரியத்தை அறிந்து கொள்வதற்கு நாம் முடியாமல் இருக்கலாம். நாம் எந்த ஒரு காரியம் நம்ம ஜெபம் பண்ணாலும் அல்லது கேட்டாலும் ஆவிக்குரிய ஒரு காரியத்தை நம்ம பார்த்தா என்ன சொல்லுவோம்? என்ன பிரதர், நான் பார்க்கவே இல்லை, என்ன பிரதர், நான் கேட்கவே இல்லை, என்ன பிரதர், இதெல்லாம் நடக்கவே சொப்பனத்தில் கூட நடக்காது பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்திருவோம்? ஆண்டவர் நமக்கு செய்யக்கூடிய காரியத்தை நம்முடைய கற்பனையோடு நாம் நிறுத்தி விடுவோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், மகனே, மகளே, சோர்ந்து போய்விடாத. உனக்காக நான் வைத்திருக்கிற காரியம் நீ கற்பனை செய்து பார்க்க கூடாத அளவுக்கு மிகவும் நேர்த்தியான ஒரு காரியம் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை நீங்கள்
கட்டப்பட்டு கொண்டு இருக்கிற சூழ்நிலை, சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கிற சூழ்நிலை, அல்லது குடும்பத்தில் இருக்கிற நெருக்கத்தின் சூழ்நிலை, அல்லது வேலையில் இருக்கிற நெருக்கத்தின் சூழ்நிலை, ஒருவேளை உங்களை ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு நடக்குமா என்று சொல்லி நீங்கள் ஏங்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் உங்களை பார்த்தா ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டு நான் கிரியை செய்ய முடியும். அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் வேத வசனத்தை வாசிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரின் பலத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வசனத்தில் தெளிவாக சொல்லுகிற இந்த அதிகாரம் முழுவதிலும், 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் முழுவதிலும் நாம் பார்க்கிறோம், ஆவிக்குரிய மனுஷன் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு ஒப்பிட்டு பார்க்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அப்போ ஆண்டவருடைய ஒத்தாசையை வைத்து நாம் போகும் பொழுது நம்மளால் முடியாத அளவுக்கு கூட கர்த்தர் நமக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய முடியும். இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய விசுவாசத்தை புதுப்பித்து கொண்டு, ஆண்டவரே எனக்கு தெரியல ஆண்டவரே, எதையும் என் கண் முன்னால் எதையுமே என்னால் பார்க்க முடியவில்லை, ஆனாலும் உம்முடைய வசனத்தின்படி பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுக்கிற அந்த நிச்சயத்தின்படி நீர் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறீர் என்பதை நான் அறிந்து கொள்கிறேன், நான் அதை ஒரு நாள் பார்ப்பேன் என்று சொல்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதுமே மகிழ்ச்சிகரமாக மாறும். நாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசித்து வழி நடத்துகிற அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, கண் பார்க்காவிட்டாலும் பரவாயில்ல, எங்கள் காதில் கேட்காட்டாலும் பரவாயில்ல, எங்கள் கற்பனையில் கூட வராட்டாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நாங்களுமே நண்பை எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. பரிசுத்த ஆவியானவரின் ஆண்டவரை பலத்தோடு, வேத வசனத்தின் ஆழமான நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு ஆண்டவரே நீர் எங்கள் வைத்திருக்கிற காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் எங்களை இயக்குவிப்பீராக, எங்களை பலப்படுத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த செய்தியை கேட்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கிருபை அப்படியே பூரணமாய் கிரியை செய்வதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.